ஸோ ஹலோ சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் ஏஐயும் ஆஃப்லைன் ஏஐ ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் ஆன்லைன் ஏஐ, அதாவது ChatGPT, ஜெமினியுமே ஆன்லைன் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆஃப்லைன் ஏஐ எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதையும் யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஏஐனா ChatGPT, ஜெமினி, கிளாட் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஏஐஸ் டெய்லி அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஆன்லைன் ஏஐக்கும் ஆஃப்லைன் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் ChatGPT, ஜெமினி, கிளாடு இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஏஐ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஆன்லைன் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஃபோன் ஆர் லேப்டாப், டெஸ்க்டாப் இந்த மாதிரி அந்த உங்கள் டிவைஸில் ஆன்லைன் ஏஐக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க. ChatGPTனா ChatGPT டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, கிளாடு இல்லாட்டி வெப்சைட்டில் வெப் ப்ரௌசரில் கூட யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் ஒரு ChatGPT கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது ஒரு ஆன்லைன் ஏஐ. ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து நேராக அந்த ஆப்பில் தான் கேட்குறீங்க. ஆப்லேருந்து அந்த ChatGPTனா அதோட சர்வர் கம்ப்யூட்டருக்கு போகுது. அங்கே போய் அது வந்து டோக்கன்ஸாக மாறுது. நீங்கள் வேர்ட்ஸில் தான் கேட்பீங்க, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கேட்குற வேர்ட்ஸ் புரியாது. நீங்கள் வாட் இஸ் ஏஐ அப்படின்னு அது கேட்டாலும் அதுக்கு வந்து வாட் இஸ் ஏஐன்னு கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு டோக்கன்ஸ் மட்டும்தான் தெரியும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் அது வந்து டோக்கன்ஸாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா அதில் டோக்கன்ஸ் அது வந்து டோக்கன்ஸாக மாறிக்கும். அது வந்து 25ன்னு ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன் ஹலோவை. அது வந்து 25ங்கிறது பெராமீட்டர். அந்த ஹலோங்கிறவோட பெராமீட்டரை மாற்றிடும். 25ன்னு அது வந்து அசியூம் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதையே டெசிமலாக மாற்றும். இப்போ 25ங்கிறத 0.25 கூட மாற்றலாம், இல்லை 1.25 கூட மாற்றலாம். இந்த மாதிரி டெசிமலாக மாற்றும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க, இது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஏஐயில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பில் கேட்குறீங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் அந்த ChatGPTங்கிற ஏஐ கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. அது வந்து அந்த ஃபோன் வந்து அந்த ப்ராம்ப்டை ஏஐ டேட்டா சென்டரில் இருக்கிற சர்வர் கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுது. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏஐ வந்து கரெக்டான ஆன்சர் எப்பவும் சொல்லாது, ப்ரிடிக்ட் தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு டுடேஸ் ஓட கோல்டு ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் ஏஐ கிட்ட ஒன்று கேட்குறீங்க. அது வந்து நேராக உங்கள் கோல்டு ரேட் அப்படி வந்து உங்களுக்கு சொல்லிடாது. இன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ணும். அதுக்கு வந்து பெராமீட்டர்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோல்டு ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு கோல்டு ரேட் இருக்குது, அதர் கண்ட்ரீஸில் ஒரு கோல்டு ரேட் மாறுது. அப்போது அது எல்லா பக்கம் கம்பேர் பண்ணும். இங்கே கோல்டு ரேட் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கோல்டு ரேட் மாறுது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும். ப்ராபபிலிட்டி எல்லாரும் மேக்ஸில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ப்ராபபிலிட்டிங்கிறது எத்தனை கம்மியான சான்ஸில் ஒரு விஷயத்த நடக்குது அப்படிங்கிறத ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி வச்சு தான் எல்லாரையும் ஆன்சர் சொல்லுது. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்சர் மட்டும் இருக்காது, நிறைய ஆன்சர் இருக்கும். அது மாதிரி தான் இந்தியாவில் ஒரு கோல்டு ரேட் இருக்கலாம், அதர் கண்ட்ரீஸில் ஒரு கோல்டு ரேட் இருக்கலாம். அப்போ ரேட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போது ப்ராபபிலிட்டிங்கிறது மாறுது. அதை வச்சு தான் அந்த ஏஐ ஒரு ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது. ஏஐ வந்து ஆன்சர் ப்ரெடிக்ட் மட்டும்தான் பண்ணும், கரெக்டாக சொல்லாது எந்த ஏஐயும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆன்சர் கேட்டீங்க, கொஸ்டின் கேட்டீங்க, அது அங்கே க்ளவுடு கம்ப்யூட்டருக்கு, அதாவது அந்த சர்வர் கம்ப்யூட்டருக்கு போய் அதுக்கான ப்ராபபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. அது திரும்பவும் உங்கள் ஃபோனுக்கு வருது. அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி தான் ஆன்லைன் ஏஐங்கிறது யூஸ் ஆகுது. இப்போது ஆன்லைன் ஏஐ நீங்கள் நிறைய ஆன்லைன் ஏஐ இருக்குது, அது நிறைய மாடல்ஸ் இருக்குது. ChatGPTனா ChatGPT Go, +, 5.4, 5.5 இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாடல் யூஸ் பண்ணும்போதும் அந்த மாடலை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு அந்த ஆப் அதை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த மாடல் கூட இன்டகிரேட், அதாவது அந்த மாடலை யூஸ் தான் பண்ணுறீங்க. அந்த ஃபுல் மாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கிடையாது. ஆன்லைன் மூலமாக அந்த நீங்கள் கேட்குற ப்ராம்ப்ட்டை இன்டர்நெட் மூலமாக அனுப்பி ஆன்சரை எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ஆன்லைன்ங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகுது. பட் இதே ஆஃப்லைன் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆஃப்லைன் ஏஐங்கிறது நெட்ஒர்க்கே இல்லாமல் உங்கள் டிவைஸ், உங்கள் சிஸ்டம், லேப்டாப், டெஸ்க்டாப் ஆர் டிவைஸ்லேயே ரன் ஆகிறது. ஆஃப்லைன் ஏஐங்கிறது நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஏஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஓலாமாவில் ஒரு லாமா 3 அப்படி அந்த ஏஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த ஏஐ வந்து 8 GB இருக்குது அந்த ஏஐயோட
சைஸ், அந்த டவுன்லோட் பண்ணுற சைஸ் 8 GB இருக்குது. நீங்கள் 8 GBக்கு அந்த ஃபுல் லாமா 3ங்கிற ஏஐ டவுன்லோட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் அந்த 8 GBயும் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அதே மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஏன்னு அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுலேயும் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் பார்த்து பேராமீட்டர்ஸ், வெக்டர்ஸ், இந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்து அது ஒரு ஆன்சர் இதே மாதிரி தான் கொடுக்கும். பட் என்னென்னா அதுக்கு வந்து கரண்ட் நியூஸ் தெரியாது ஆஃப்லைன் ஏஐக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டவுன்லோட் பண்ண மாடல் 2025 வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2026ஓட ஐபிஎல் ஸ்கோர், அதாவது அந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் என்ன அப்படின்னு ஏதாச்சும் கேட்குறீங்க. அப்போது அதுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அது வந்து 2025 மாடல். ஆன்லைன் ஏஐயாக இருந்தால் டுடே கரண்ட் நியூஸ் அதுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆஃப்லைன் ஏஐக்கு எப்படி அப்டேட் ஆகும்? ஆகாதல்ல. அது மாதிரி தான் ஆஃப்லைன் ஏஐக்கு கரண்ட் நியூஸ் தெரியாது. நீங்கள் எந்த இயர் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த இயர் வரைக்கான நியூஸ் மட்டும்தான் அதுக்கு ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப்லைன் ஏஐனா இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஆஃப்லைன் ஏஐ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு அது தெரிஞ்சால் சொல்லும், இல்லாட்டி சொல்லாது, இல்லாட்டி ஹாலிசினேட் ஆயிரும், தப்பாக சொல்லிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுடே கோல்டு ரேட் என்னன்னு ஒரு ஆஃப்லைன் ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அது தெரியாது. ஏன்னா அந்த மாடல் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னத்த கோல்டு ரேட் என்னன்னு அதுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஏன்னா அதுக்கு அவங்க அந்த டேட்டா ஃபீட் பண்ணல. அதனால அது வந்து தெரியாது. ஒன்று அது தெரியாதுன்னு சொல்லும், இல்லாட்டி வந்து அது ஹாலிசினேட் ஆயிரும். இந்த மாதிரி தான் பண்ணும். அதாவது உங்களுக்கு இதை விட புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து சிலபஸை எடுத்து டீச்சர் டீச் பண்ணுறத வச்சு படிக்கிறான். எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறான். எக்ஸாம் வர்றப்போ திரும்பவும் அந்த டீச்சர் வந்து திரும்பவும் சிலபஸ் எல்லாம் டீச் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஆன்சரை மட்டும்தான் படிக்கிறாங்க. அது மாதிரி தான் ஆஃப்லைன் ஏஐயும். இது உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாகவே இருக்கும். அதாவது ஆன்லைன் ஏஐங்கிறது கரண்ட்டு டெய்லியும் அதுக்கான டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் அது வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அதுவே ட்ரெயின் ஆகிக்கும். இருந்தாலும் அதுவும் ஆன்சர் தப்பாக தான் சொல்லும். டெய்லி அதுக்கான கரண்ட் நியூஸ் ஆன்லைன் ஏஐக்கு நிறைய தெரியும். பட் ஆஃப்லைன் ஏஐக்கு அவ்வளோ கரண்ட் நியூஸ் தெரியாது. நீங்கள் எந்த இயர் 2025 டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் நடந்த நியூஸ் மட்டும்தான் தெரியும். இந்த ஆஃப்லைன் ஏஐ ரன் பண்ணோன்னா உங்கள் டிவைஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், 16 GB 24 GB மேலே அதிகமாக ரேம் வேணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாடல் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8 GB ஒரு ஏஐ மாடல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு 16 GB மெமரிங்கிறது கம்பல்சரி தேவை. ஏன்னா அது 8 GB மாடல், அதுக்கே 8 GB ரேம் அதுக்கே போயிடும். பேலன்ஸ் உங்கள் விண்டோஸ் எடுத்து அதுக்கே 16 GB ரேம் வேணும். ஸோ ஆஃப்லைன் மாடல் ரன் பண்ணோம்னா உங்கள் டிவைஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஃப்லைன் மாடலில் ஆன்லைன் ஏஐ மாடல் மாதிரி சர்வர் கம்ப்யூட்டருக்கு போகாது, அங்கே இருக்கிற டேட்டா சென்டர்ஸில் போய் டேட்டா எடுக்காது, எதுவும் பண்ணாது. நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஏஐ கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்தால் அது வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் கேட்குற கேள்வி உங்கள் எஸ்எஸ்டியில் ஸ்டோர் ஆகிக்கலாம். அந்த மாடல்லேருந்து அந்த அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கிற அந்த 8 GB இருக்கிற மாடல்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸ் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் தரும். ஆன்லைன் ஏஐக்கும் ஆஃப்லைன் ஏஐக்கும் இதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் ஏஐ எது யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் எது சூப்பராக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஃப்லைன் ஏஐ யூஸ் பண்ணாதீங்க, மறக்காமல் ஆஃப்லைன் ஏஐ யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், அப்போது டிவைஸ், அதாவது டெஸ்க்டாப், லேப்டாப் இந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல் டிவைஸ்லாம் மட்டும்தான் ஆஃப்லைன் ஏஐ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஃபோன்லேயும் ஆஃப்லைன் ஏஐ மாடல் யூஸ் பண்ண முடியும். எட்ஜ் கேலரின்னு ஒரு ஆப் இருக்குது, கூகுளோடது. அந்த கூகுள் ஏஐ எட்ஜ் கேலரின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அது உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. M 3, 4 அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாடல் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஆன்லைன் மாடலோட ஆஃப்லைன் ஏஐ மாடலில் என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான், உங்களுக்கு அந்த ஆஃப்லைன் மாடலில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ப்ராபபிலிட்டி, டாப் பி, டெம்பரேச்சர் இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஏஐ மாடல் உங்கள் டிவைஸோட ஜிபியூவில் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகணுமா இல்லை சிபியூ யூஸ் பண்ணி ஒர்க் ஆகணுமாங்கிறது கூட அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்லைன் மாடலில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் ஜிபியூ இல்லை, சிபியூ பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிபியூவில் ரன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சிபியூவோட ஜிபியூ பவர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஜிபியூவில் ரன் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஆஃப்லைன் ஏஐ மாடலில்.
ஃபோன்லேயும் ஆஃப்லைன் ஏஐ மாடல் ரன் பண்ண முடியும் அந்த எட்ஜ் கேலரிங்கிறத யூஸ் பண்ணி. ஸோ மறக்காமல் அந்த எட்ஜ் கேலரி டவுன்லோட் பண்ணி அதில் ஏதோ ஒரு மாடல் உங்களுக்கு வேணுங்கிற பிடிச்ச மாடல் யூஸ் பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃப்லைன் ஏஐ மாடல்னால் ஒலாமான்னே சொல்லலாம். ஒலாமாங்கிற ஸ்டோரை அதில் போய் உங்களுக்கு வேணுங்கிற மாடல் கிளாடு, ChatGPT இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் மாடல் அதிலே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆன்லைன் ஏஐக்கும் ஆஃப்லைன் ஏஐக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பை.